ஆமாம் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, என்னென்னமோ சொல்லுங்க. ஆப்பும் ஆகும் இல்லையா? நானும் பார்க்குறேன், ஆப்பு ஆகலையா? எனக்கு தான் ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. சிவராமபுரம். சிவராமபுரம் ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. சாப்பாடு நாங்கள் கூட செய்கிறோம். அங்கே போய் சிறுப்பா சிரிச்சு என்ன சொல்றாரு ரெண்டு பேர் என்ன யாரு குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா சிரடி வாசா. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா சிரடி வாசா. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா சிரடி வாசா. குருவாழ்க குருவே துணை. ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா சிரடி வாசா. அக்னி துணி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். மட்டைக்காய இடது பக்கம் 3 தடவையும். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் அத்திமரம். தத்தா வாசம் செய்யும் மரம் அத்திமரம். தத்தாத்தரர் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரும். தத்தாத்தரர் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த மரத்தில் அத்திமரத்தில் தத்தாத்தரர் வாசம் செய்வதாக ஐதீகம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். கேள்வி
ஓம் சாய்ராம் சகுர் சாய்நாதா சிறிவாசம். இந்த அத்தி மரத்தை 7 முறை வலம் வரவும். சிவராமபுரம் சிவராமபுரம். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. அக்னி துனி அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை பலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை பலம் வருதல் வேண்டும். 9 முறை பலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் இந்த அக்னியை 9 முறை பலம் வருதல் வேண்டும். 9 முறை வலம் வரும் பொழுது மட்டைக்காயுடன் தலையை சுற்றி, அதாவது இடது பக்கம் வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும், வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் தலையை சுற்றி இந்த அக்னியிலிட கண் திருஷ்டி விலகுகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியம் ஜாவல் விலகுகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியம் விலகுகிறது. குரு வாழ்க குருவே துணை. இந்த அக்னி சிவராமபுரத்தில் உள்ளது. சிவராமபுரத்தில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும், இந்த 8 கிலோமீட்டர் சேர்த்துக்கிங்க, 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த அக்னியை 9 முறை பலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை பலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் பலம் வரும் பொழுது சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியம் அனைத்தும் விலகுகிறது. குரு வாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். அத்திமரம் அத்திமரம் நல்ல அத்தி. இந்த அத்தியை 7 முறை சுற்ற வேண்டும். இந்த அத்திமரத்தை 7 முறை பலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரத்தை 7 முறை பலம் வருதல் வேண்டும். கத்தர் வாசம் அது ஆஞ்சநேயராக போய் சிங்கன்றாங்க. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் 5 முறை பலம் வருதல் வேண்டும். 5 முறை பலம் வருதல் வேண்டும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். தீவார்த்தனா. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர். கும்பிடுறாங்க. ஸ்ரீ பாலகத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் சிவராமபுரத்தில் உள்ளது. ஸ்ரீ பாலகத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் நமச்சிவிகளும்
அருள் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அருள் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இங்கு நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. கோயில் ஸ்ரீ செல்வகாளியம்மன் திருக்கோயில். சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு நேரடியாக நீங்களே ஆரத்தி எடுக்கலாம். சிவராமபுரம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். குரு வாழ்க குருவே துணை. குருவே சாய்ராம். நானே அழகா படம் நான் போய்யா வாங்க வாங்க வாங்க. பாம்பு பாபாவின் கருவறையில் சென்று நீங்கள் நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம். இந்த சிவராமபுரத்தில் பாபாவிற்கு நேரடியாக கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் இதை காணலாம். யூடியூப் சேனலில் காணலாம். சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குரு வாழ்க குருவே துணை. சீரடி தேவை. சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததுக்கு பின் நீங்கள் உடனே சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். குரு வாழ்க குருவே துணை.